7th Standard Maths Term 3 Chapter 2 Percentage and Simple Interestல Exercise 2.3ல first 5 problems finish பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் 6th problem பார்க்கலாம். Ismail ordered a collection of beads. He received 50 beads in all. Out of that, 15 beads were brown. Find the percentage of brown beads. என்ன கொடுத்துருக்காங்க? இஸ்மாயில் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. என்னது? கலெக்ஷன் ஆஃப் பீட்ஸ். பீட்ஸ்னால் சின்ன சின்ன மணித்துளி உருண்டையாக இருக்கும், அதுதான் பீட்ஸு. இதே மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. ஹீ ரிசீவ்னா அவர் பெறாரு. எவ்வளவு? 50 பீட்ஸ். 50 பீட்ஸ் பெறாரு மொத்தமாக. அவுட் ஆஃப் தேட்னா இதை எதை மென்ஷன் பண்ணுது? 50 பீட்ஸை தான் மென்ஷன் பண்ணுது இந்த தேட். அவுட் ஆஃப் தேட்னா அவுட் ஆஃப் 50 பீட்ஸில் 15 beads were brown. 50 beadsல 15 beads brown கலரா. Find the percentage of brown beads. ஆக்சுவலாக இது வந்து நம்பரில் தானே கொடுத்துருக்கு, நம்ம அதை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா? என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் எவ்வளவு? 50. அதில் எத்தனை ப்ரௌன் கலரு? 15. ஸோ இதை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரியும். 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 150 is 50, 250s are 100 தெரியும் நமக்கு. 15 into 2 30. 30% தான் ஆன்சர். இந்த சம்முக்கு ஆன்சர். நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் பீட்ஸ் ரிசீவ்டு. அவர் ரிசீவ் பண்ண பீட்ஸ் மொத்தம் எவ்வளவு? 50. அதில் 15 என்னது? ப்ரௌன் கலர். நம்பர் ஆஃப் ப்ரௌன் பீட்ஸ் எத்தனை? 15. இதை ஃப்ராக்ஷன் எழுதலாமா? ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் 50. 50ல் 15 ப்ரௌன் கலர் பீட்ஸ். இனி நம்ம பர்சன்டேஜில் எழுதுவோம். பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரௌன் பீட்ஸ்னால் இந்த ஃப்ராக்ஷனை அப்படி எழுதணும். 15 divided by 50 ஃப்ராக்ஷன் எழுதிட்டு இன்ட்டு 100%. இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 1 5 is 5, 3 5s are 15. 3 into 10%. 3 into 10, 30%. ஆன்சர் என்னது? 30% ஆஃப் பீட்ஸ் வேர் ப்ரௌன். இதான் 6th ப்ராப்ளம். 7th ப்ராப்ளம். ராமு ஸ்கோர் 20 out of 25 மார்க்ஸ் இன் இங்கிலீஷ். அதாவது இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இப்போ 25 மார்க்ஸுக்கு என்ன வைக்கிறாங்க? எக்ஸாம் வைக்கிறாங்க. அதில் எத்தனை மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு? 20. இப்போ ராமன் வைக்காமல் நம்மளே வச்சுக்குவோம். இங்கிலீஷில் 25 மார்க்ஸ் வச்சா நம்ம 20 தான் எடுக்கிறோம். ஓகே, அது ஒன்று முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சயின்ஸில் பார்க்கணும். சயின்ஸில் 40 மார்க்ஸ்க்கு வைக்காங்க. 40 மார்க்ஸ்க்கு வச்சா 30 தான் எடுக்கிறோம். ஓகேயா? அதில் 5 மார்க் கம்மியாக எடுத்திருக்கோம். இதில் 40க்கு வச்சா 10 மார்க் கம்மியாக எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு மேக்ஸில் 80 மார்க்ஸ்க்கு வச்சுருக்காங்க. 80 மார்க்ஸ்க்கு வச்சா நம்ம எடுத்தது என்னது? 68. ஓகே, டோட்டல் வேறு. இங்கிலீஷில் 25 மார்க்ஸ் வச்சுருக்காங்க, சயின்ஸில் 40 மார்க்ஸ் வச்சுருக்காங்க, மேக்ஸில் 80 மார்க்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம வாங்கின மார்க்கு இங்கிலீஷில் 20 தான். 25க்கு 20 தான் வாங்கியிருக்கோம். சயின்ஸுக்கு 40க்கு 30 தான் வாங்கியிருக்கிறோம். மேக்ஸில் 8க்கு 68 வாங்கியிருக்கிறோம். இதில் எது நம்ம பெஸ்ட்டாக எழுதியிருக்கிறோம்? அதான் ஆக்சுவலி இதில் ராமன் இருக்குது. நம்மளே வச்சு நம்ம பார்த்துக்குவோமா சம்மில்? இன் விச் சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டில் நம்மளோட மார்க்ஸு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு பர்சன்டேஜுக்கு மாற்றிக்குவோம். பர்சன்டேஜுன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜில் மாற்றிட்டு அதுலேருந்து நம்ம இது டிசைடிங் வச்சு பார்த்துக்கலாம். ராமு ஸ்கோர் என்ன? இங்கிலீஷில் ராமோட ஸ்கோர் என்னது? 25 மார்க்ஸுக்கு வச்சதில் 20 மார்க்ஸ் தான் அவர் வாங்கியிருக்காரு, ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த பர்சன்டேஜில் மாற்றின என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜில் மாற்றினா என்ன பண்ணணும்? இந்த ஃப்ராக்ஷனை அப்படியே போட்டுட்டு இன்ட்டு 100% போடுவோமா? நான் எப்போவுமே சொல்லியிருக்கிறேன் 125 25, 425s are 100. அதை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஸோ 425ஆல் கேன்சல் பண்ணிட்டேன். 425s are 100. இதில் என்ன இருக்குது மீதி? 20 into 4%. 20 into 4னா இந்த 0வை அப்படியே வச்சுக்குவோம். 2வையும் 4ஐயும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 4s are 8. 0 அப்படியே போட்டுடுறோம். 80%. அப்போ இங்கிலீஷுக்கு என்ன பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு? 80%. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் பார்ப்போம். ராமு ஸ்கோர் இன் சயின்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். 40 மார்க்ஸ்க்கு வச்சா 30 மார்க்ஸ் தான் எடுத்திருக்காரு சயின்ஸில்.
அப்போ 40 மார்க்ஸ்க்கு வச்சதில் 30 மார்க்ஸ் தான். 30/40 ராமு ஸ்கோர் இன் சயின்ஸில். இதை பர்சன்டேஜில் எழுதணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்? இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே போட்டுடணும். 30/40 இன்ட்டு 100%. ஓகேயா? இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 1 4 is 4. 25 4s are 100. ஈஸியாக வந்துடுமா? இதில் மீதி எல்லாம் இருக்குது, 3 தான் இருக்குது. இன்ட்டு 25%. 3யும் 25 மல்டிப்ளை பண்ணால் 75%. 4யும் 25 மல்டிப்ளை பண்ணால் 100. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அப்போது சயின்ஸில் ராமு ஸ்கோர் பண்ண பர்சன்டேஜ் 75%. ராமு ஸ்கோர் இன் மேத்தமெட்டிக்ஸ். மேக்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு? 80ல் 68 தான். ஓகேயா? இதுதான் மேக்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு? 80ல் 68 மார்க் தான். ஸோ இதை பர்சன்டேஜில் எழுதணும்னா இந்த ஃப்ராக்ஷனை அப்படியே போட்டுருவோம். இன்ட்டு 100%. ஓகேயா? இதில் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 4 2s are 8. 5 2s are 10. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 4ஐயும் 68ஐயும் கேன்சல் பண்ணால் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4. 1 4 is 4. பேலன்ஸ் 2வா? 28. 7 4s are 28. அப்போ வேறு பேலன்ஸ் எல்லாம் இருக்குது, 17 இருக்குது. இன்ட்டு இந்த 5 தானே இருக்குது இதில், 5%. 17ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 7 5s are 35. பேலன்ஸ் 3. 1 5 is 5 + 3 8. 85. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 85%. அப்போ இதை ஃபஸ்ட்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கணுன்னா எது அதிகமாக உள்ள பர்சன்டேஜ், இல்லை எது கிரேட்டர் நம்பர்? 80யா 85ஆ? 75 லெஸ் தான், 85 தானே கிரேட்டர். அப்போ மேக்ஸில் தான் பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சன்டேஜை நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். எது கிரேட்டர் நம்பர் ஃபஸ்ட்டு? 85. ஸோ 85% கிரேட்டர் தேன், அப்புறம் 80 தானே, அதை விட கம்மியாக, அதை விட கம்மியானது 75%. அப்போ எது பெஸ்ட்டு? மேக்ஸ் தான் பெஸ்ட்டு. அப்போ கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எப்படி தரும்? இன் விச் சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டதில் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஹிஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இஸ் பெஸ்ட். ஃபைனல் ஆன்சர் எழுதியாச்சு. இன் மேத்தமெட்டிக்ஸ் ஹிஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இஸ் பெஸ்ட். இந்த சம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த சம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் இந்த ஸ்டெப்லாம் எழுதணும்னு பார்த்துக்கோங்க. 8th problem. Peter requires 50% to pass if he gets 280 marks and falls short by 20 marks. What have been the maximum marks of the exam? Question என்ன சொல்லியிருக்காங்க? பீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு 50% தேவையாம். இப்போ நம்மளாம் எக்ஸாம் எழுதுகிறோம். இப்போது 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுனா 35 எடுத்தால் பாஸு, அதாவது 100க்கு 35 எடுத்தால் பாஸு, அதை தான் 35% சொல்கிறோம். ஸோ நம்ம 7th ஸ்டூடெண்ட் 35% எடுத்தால் பாஸு. ஆனால் இங்கே பீட்டருக்கு 50% எடுத்தால் தான் பாஸாம். 50%னால் 100க்கு 50 எடுத்தால் தான் பாஸாம். இஃப் ஹீ கெட்ஸ், அவர் பெறார் எவ்வளோ மார்க்ஸு? 280 மார்க்ஸு. ஆனாலும் அவர் பாஸ் ஆகலையாம். ஃபால்ஸ் ஷார்ட்னா குறைகிறது. எவ்வளோ மார்க் குறைதான்? 20 மார்க்ஸ். ஃபால்ஸ் ஷார்ட்னா குறைகிறது. எவ்வளோ? 20 மார்க்ஸு குறைஞ்சிருச்சான். 280 எடுத்தும் 20 குறைஞ்சிருச்சான் பாஸ் ஆகிறதுக்கு. ஸோ 50% மார்க்னா எவ்வளோ மார்க்? அப்போ 280ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணால் தான் பாஸ் மார்க்கு. அவர் வாங்கின மார்க் 280, ஆனால் பாஸ் பண்ணுறதுக்கு 20 மார்க் லெஸ் ஆயிடுச்சான். ஸோ 20 மார்க் எடுத்தால் தான் பாஸ் பண்ண முடியும். அப்படின்னா 280 20 ஆட் பண்ணால் 300 எடுத்தால் பாஸு, அது 50%. அப்போ டோட்டல் மார்க் எவ்வளவுனா 100% தான் டோட்டல் மார்க்கு. ஸோ இந்த 50 கூட 2வால் மல்டிப்ளை பண்ணால் 100 வருமா? ஸோ 300 கூட 2வால் மல்டிப்ளை பண்ணால் 600. ஆன்சர் 600. அதான் கேட்ட கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். மேக்ஸிமம் மார்க் எவ்வளவா இருந்திருக்கும்? 600. ஸ்டெப் வைஸாக எழுதுவோம். பீட்டர் ஸ்கோர் எவ்வளவு? 280. பீட்டர் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு?
280 மார்க்ஸ். அவருக்கு பாஸ் பண்ணணும் எவ்வளோ மார்க் தேவை, மார்க்ஸ் நீடட் மார்க் தேவை பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு 20 மார்க்ஸ். ஓகேயா? ஸோ அப்போ பாஸ் மார்க் எவ்வளவா இருக்கும், அவர் வாங்கின மார்க்கையும் இன்னும் தேவை இருக்கிற மார்க்கையும் ஆட் பண்ணால் பாஸ் மார்க் கிடச்சிரும். 280யும் 20யும் ஆட் பண்ணால் என்னது 300. இதுதான் பாஸ் மார்க்கு. பாஸ் பர்சன்டேஜ் என்னது 50%. எதில் 50%? 50% ஆஃப் டோட்டல் மார்க்கு. டோட்டல் மார்க் எவ்வளவோ அதுலேருந்து தான் நம்ம 50% கண்டுபிடிப்போம். டோட்டல் மார்க் ஈக்குவல் டு எவ்வளவு 300. இது மீனிங் புரியுதா? பாஸ் மார்க்கு 300. பாஸ் மார்க் என்னது டோட்டல் மார்க்கில் 50% எடுத்தால் தான் பாஸ் மார்க். ரெண்டு ஈக்குவல் தானே, ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இந்த 300ஐயும் கம்பேர் பண்ணுறோம், பர்சன்டேஜையும் கம்பேர் பண்ணுறோம். 50% தான் பாஸ் மார்க். 50 அது எதுலன்னு பார்க்குறது தான் 50% ஆஃப் டோட்டல் மார்க்கு. 50%னா என்னது 100க்கு 50. ஆஃப்னா இன்ட்டு டோட்டல் மார்க் எவ்வளவு தெரியாது, அதனால் டோட்டல் மார்க்குன்னு எழுதுகிறோம். 300 பாஸ் மார்க் நமக்கு தெரியும், அதனால் 300. ஓகே, இனி கேன்சல் பண்ணிடலாமா? 150 is 50, 250s are 100. 1/2 into total mark equal to 300. நம்ம டோட்டல் மார்க் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 1/2 ரைட் சைட் கொண்டு போயிடலாம். டோட்டல் மார்க் ஈக்குவல் டு 300 என்று 1/2 ரைட் சைடில் வந்துச்சுன்னா 2 ஆயிரும். இந்த 1 கீழே போயிடும், 2 மேலே வந்துடும். ஓகேயா? 1/2 ரெசிப்ரோக்கல் 2. 300 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 600. இதுதான் என்னது டோட்டல் மார்க், நமக்கு தேவைப்படுற மார்க். அதான கொஸ்டினில் கேட்டிருக்கு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு? வாட் would have been the maximum marks of the exam? Answer: the maximum mark of the exam is 600. 9th problem. Kyle scored 225 marks out of 500. கயல் ஒரு பொண்ணு, இல்லை நம்மளாவே வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டில் 500க்கு 225 மார்க்ஸா ரிவிஷன் டெஸ்ட் 1ல். செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் 500க்கு 265 265 500க்கு. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஹர் ஸ்கோர். அவளுடைய ஸ்கோர் இருக்கா, இதுலேருந்து இது இன்க்ரீஸ் ஆகாதானே செஞ்சுருக்கு, அதை மார்க்கால் சொல்லக்கூடாதான், பர்சன்டேஜில் சொல்லணும். அந்த இப்போ 225லேருந்து 65 போனால் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது கூட 40 ஆட் பண்ணால் 265 ஆயிரும். ஸோ மார்க்ஸு 40 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் அதை பர்சன்டேஜில் சொல்லலாமா? மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் ரிவிஷன் டெஸ்ட் 1. ரிவிஷன் டெஸ்ட் 1ல் மார்க் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கிறான்? 225. இது ரஃப் காலம், நோ நீட். மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் ரிவிஷன் டெஸ்ட் 2ல் 265. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? மைனஸ் பண்ணலாம். கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் 265 மைனஸ் 225 மைனஸ் பண்ணால் 40 கிடைக்கும். எவ்வளவுக்கு 40 நம்ம பர்சன்டேஜில் பார்ப்போம்ல, அதை எழுதலாம். பர்சன்டேஜில் 500க்கு தான் 40. பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் மார்க்ஸில் சொல்லலாம், பர்சன்டேஜில் சொல்லலாம். 500க்கு 40 அப்படின்னா இதை தான் நம்ம எழுதுகிறோம். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இதை 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 2 0s கேன்சல் ஆயிருமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதலாம். 40 டிவைடட் பை 5, 0 கேன்சல் ஆயிடுச்சு. பர்சன்டேஜ் 1 5 is 5, 8 5s are 40. ஸோ 8% தான் ஆன்சர். அப்போ ஆன்சரில் என்ன எழுதணும்? 8% ஆஃப் இன்க்ரீஸ் இன் மார்க்ஸ். மார்க்கில் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, 9th ப்ராப்ளம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 10th ப்ராப்ளம். 10th ப்ராப்ளம். ரோஜா earned rupees 18,000 per month தான். She utilized her salary in the ratio 2:1:3 for education, savings and other expenses respectively. Express her usage of income in percentage. இல்லை என்ன கொடுத்துருக்குன்னு கவனமாக பார்க்கணும். ரோஜா சம்பாதிக்கிறான்,
அவள் சம்பாதிக்கல, நம்ம தான் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோமே. நம்ம பெர் மந்த்னா 1 மந்த்துக்கு 18,000 ஏர்ன் பண்ணுறோம். ஷீ யூட்டிலைஸ்டு அப்படின்னா பயன்படுத்தினா. எப்படி? அவளுடைய சேலரியை, ஹர் சேலரி. எந்த ரேஷியோவில்? 2:1:3. ஆக்சுவலாக அவளுடைய சேலரியை 18,000ஐயும் எதுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லலை, ரேஷியோவில் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2 வந்து எஜுகேஷனுக்கு வரும், ஃபஸ்ட்டில் உள்ளது ஃபஸ்ட்டுக்கு வரும், செகண்ட் 1 இருக்கா, இது சேவிங்ஸ்க்கு வரும், நெக்ஸ்ட் 3 இருக்கா, இது அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு வரும். கரெக்டாக இப்படி பார்த்துக்கணும். ரெஸ்பெக்டிவ்லினா முறையே, அதாவது இப்படி வர்றது தான் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருவாங்க. எஜுகேஷன்னா கல்வி, சேவிங்ஸ்னால் சேமிப்பு, அதர் எக்ஸ்பென்சஸ்னால் மற்ற செலவுகள், எக்ஸ்பென்ஸ்னால் செலவு. எக்ஸ்பிரஸ் ஹர் யூசேஜ் ஆஃப் இன்கம் இன் பர்சன்டேஜ். அவங்களாம் யூஸ் பண்ணுறாங்களா அவங்களுடைய அந்த சேலரியை இங்கே வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்குல்ல, அதை பர்சன்டேஜில் சொல்லணுமா. ஆக்சுவலாக இது என்ன மொத்த சேலரி தான் கொடுத்துருக்காங்க மந்த்துக்கு, அதை ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜில் தான் சொல்லணுமா. அப்போ நம்ம எப்படின்னு கண்டுபிடிச்சா தான் பர்சன்டேஜில் சொல்ல முடியும். 18,000க்கு எவ்வளவு அமௌண்ட்டு இந்த எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் தான் அதை பர்சன்டேஜில் சொல்ல முடியும். அதே மாதிரி சேவிங்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னால் தான் அதை பர்சன்டேஜில் சொல்ல முடியும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிப்போம். ரேஷியோனால் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இதில் டோட்டலாக இதை ஆட் பண்ணும். 2 + 1 3, 3 + 3 6, 6 போர்ஷனுக்கு 2 போர்ஷன் எஜுகேஷனுக்கு, இப்படி தான் பண்ணணும். டோட்டலாக 6ல் 1 போர்ஷன் சேவிங்ஸ்க்கு, 6 போர்ஷனில் 3 போர்ஷன்ஸ் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு, இப்படி வச்சிருச்சு. இதிலேருந்து அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க இந்த ஃப்ராக்ஷன் இருக்கா, 2/6 × 18,000 பண்ணணும். இதில் தான் ருபீஸ் கிடச்சிரும். அதே மாதிரி 1/6 × 18,000 போட்டால் இந்த அமௌண்ட்டு கிடச்சிரும். இப்படி 3 வேல்யூஸும் அமௌண்ட்டு கண்டுபிடிச்சா தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. 18,000க்கு இவ்வளோ அமௌண்ட்டு, அப்போ 100% மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் மெயின் திங். நெக்ஸ்ட்டு சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். அமௌண்ட் ஆஃப் சேலரி பெர் மந்த்துக்கு எவ்வளோ சேலரி? ₹18,000. அதை எழுதிடலாம். இதில் நம்ம டோட்டலாக எத்தனை பார்ட்ஸுன்னு பார்த்தோம். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் சேலரியை அப்படி பிரிக்காங்க. 2 + 1 + 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடச்சிது? 6 கிடச்சிது. இதை போர்ஷனை ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்கு கொண்டு வராங்க. எஜுகேஷனில் 2 பார்ட்ஸ் தானே, 6ல் 2 பார்ட்ஸ் தானே. போர்ஷன் ஆஃப் சேலரி யூஸ்டு ஃபார் எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு சேலரியில் யூஸ் பண்ணது 2 போர்ஷன், அதான் 6ல் 2 போர்ஷன் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி யூஸ்டு ஃபார் எஜுகேஷன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது போர்ஷன் தான் எழுதியிருக்கோம். இதில் தான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 2/6 × 6 பார்ட்ஸில் 2 பார்ட்ஸ் எஜுகேஷனுக்கு போட்டிருக்கு. அப்போ 18,000ல் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருப்போம் அப்படின்னா 18,000 போட்டுடணும். 2/6 × 18,000 இப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போவுமே ரேஷியோ கொடுத்தா ரேஷியோவை இப்படி ஆட் பண்ணிவிட்டு 3 பார்ட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டலை கீழே எழுதிட்டு மேலே எதுக்கெல்லாம் பிரிச்சிருக்கோ அந்த வேல்யூவை போட்டுட்டு இன்ட்டு எந்த வேல்யூவை நம்ம இந்த சேலரியை தானே பிரிச்சிருக்காங்க, ஸோ சேலரி அமௌண்ட் போடுவோம். அதாவது 18,000-ஐ 6 பார்ட்ஸாக பிரித்து அதில் 2 பார்ட்ஸ் எஜுகேஷன் கொடுத்துருக்கு. இப்படி தான் செய்யணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, எப்போவுமே இப்படி தான் செய்யணும். நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1666 3 6 are 18 போட்டுட்டு அப்படியே போட்டுடலாம். இந்த 3 zeros-ஐயும் அப்படியே போட்டுடணும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 × 3,000. இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும், 2-ஐயும் 3-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 2 3s are 6 போட்டுட்டு இந்த 3 zeros-ஐயும் அப்படியே போட்டுடணும். இந்த சேலரி தான் 66,000 தான் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க சேலரியிலேருந்து. நெக்ஸ்ட் லைனில் ருபீஸ் போட்டு 6,000 போட்டுடலாம். 6,000 கிடச்சிருச்சு. இதை பர்சன்டேஜில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எவ்வளவுக்கு 6,000 எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, 18,000 சேலரி வாங்கினதில் 6,000 எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜில் சொல்லணுங்கிறதுனால 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்.
ஓகேயா? இதில் 2 ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 1 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணுவோம். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் எந்த ஜீரோலாம் கேன்சல் ஆகிருக்குன்னு. இதை 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாம்ல. 3 6 ஆர் 18, 1 6 is 6, ஜீரோவை அப்படியே போட்டுடணும். ஸோ 100/3 கிடைக்குது. 100/3னா 100 3ஆல் டிவைட் பண்ணணும். பாயிண்ட் டெசிமல் நம்பரில் தான் வரும். 1 வந்து 3 விட கம்மியாக இருக்குது. ஸோ 10 எடுக்கிறோம். 3 3s are 9. 10ல் 9 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 1. இந்த ஜீரோவை கீழே கொண்டாடும். 10 தான். ஸோ திரும்பியும் 3 3s are 9 தான். பேலன்ஸ் 1. திரும்பியும் ஜீரோ இங்கே போடுறோம். இங்கே ஜீரோ இல்லை. ஸோ ஜீரோ போட்டுட்டு இங்கே பாயிண்ட் வைக்கிறோம். திரும்பியும் 3 3s are 9. அப்படி போட்டுக்கிட்டே தான் வரணும். அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேசஸ் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். பேலன்ஸ் போய்கிட்டே தான் இருக்கும். இதில் நம்ம பர்சன்டேஜ் போட மறந்துட்டோம் பார்த்தீங்களா? பர்சன்டேஜ் கண்டிப்பாக போட்டுருங்க, மறந்துடாதீங்க. 100 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடச்சிது? 33.33%. பர்சன்டேஜ் ஃபார் எஜுகேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் ஃபார் சேவிங்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ சேவிங்ஸ்க்கு எத்தனை பார்ட்ஸு? டோட்டல் 6 பார்ட்ஸில் 1 பார்ட்டு தான் சேவிங்ஸு. அதை அப்படியே எழுதிடலாம். ஃபஸ்ட் இதை பார்த்தே எழுதிடலாம். போர்ஷன் ஆஃப் சேலரி யூஸ்டு ஃபார் சேவிங்ஸ். சேவிங்ஸில் 6 பார்ட்ஸ்க்கு 1 பார்ட் தானே கொடுத்துருந்தாங்க, அதை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? போர்ஷன் எழுதினதுக்கப்புறம் சேலரி சேவிங்ஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணாங்க. அப்போ எப்படி எழுதணும்? சேலரி யூஸ்டு ஃபார் சேவிங்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணாங்க? இந்த 1/6 அப்படியே போட்டுட்டு சேலரி எவ்வளவு? 18,000 வாங்கினாங்க. 18,000 வாங்கினதில் 6 பார்ட்டில் 1 பார்ட்டு தான் சேவிங்ஸ். இதை கேன்சல் பண்ணால் 1666, 3 6 are 18. இந்த 3 ஜீரோவை அப்படியே போட்டுடலாம். ஸோ 3000. இது ருப்பீஸ் தானே, சேலரி தானே. ஸோ இதில் நம்ம ருப்பீஸ் சிம்பிள் போட்டுடலாம். இதில் வேணால் ஈக்குவல் போட்டு 3000 போட்டுட்டு இங்கே வேணால் அப்படியே ருப்பீஸ் சிம்பிள் போட்டுடலாம். சேலரி கண்டுபிடிச்சோன்னா அமௌண்ட்டு கண்டுபிடிச்சா என்ன பண்ணோம்? அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோமா எஜுகேஷனுக்கு, அதே மாதிரி சேவிங்ஸ்க்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? சேலரியிலேருந்து சேவிங்ஸ்க்கு 3000. அப்போது சேலரி டோட்டலாக எவ்வளோ வாங்கினாங்க பெர் மந்த்துக்கு? 18,000ல் 3000 சேவிங்ஸ். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் 2 0 கேன்சல், இங்கே 1 0 கேன்சல். ஜீரோவை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனை எழுதிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கேன்சல் பண்ணுவோம். 300 தானே இருக்குது, டிவைடட் பை இதில் 18 தான் இருக்குது. வேறு எதுவும் மீதி இருக்காது, பர்சன்டேஜ் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமா? 6 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 3 6 are 18. இதில் 6னா 5 6 are 30. இந்த ஜீரோவை அப்படியே போட்டுறோம். 5 6 are 30. இந்த ஜீரோவை அப்படியே போட்டுறோம். நெக்ஸ்ட்டு 50 டிவைடட் பை 3 இருக்குது. இது 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணி தான் போடணும். 50 டிவைடட் பை 3 பர்சன்டேஜ். 50 3ஆல் டிவைட் பண்ணிடலாமா? 50 3. 1 3 is 3. 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2. இந்த ஜீரோவை கீழே கொண்டு வரோம். 6 3s are 18. 20ல் 18 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 2. அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே நம்பர் இல்லை. ஸோ இங்கே பாயிண்ட் போட்டுட்டு இங்கே ஜீரோ போடணும். 20 கண்டினியூ ஆகும் போல். 6 3s are 18. பேலன்ஸ் 2வா? திரும்ப ஜீரோ போடுறோம். 6 3s are 18. போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பிளேசஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டுடலாம். எனது 16.66%. அப்போது சேவிங்ஸ்க்கு பர்சன்டேஜ் என்ன கிடச்சிருக்கு? 16.66. இப்படியே நிறுத்திக்கலாம், இல்லை 6 6ன்னு போய்கிட்டே இருக்கும்ல. ஸோ இந்த 6 இருக்கிற இடத்துல 7னாலும் போட்டுக்கலாம். 7ஏ போட்டுடலாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேசஸ் வரணும். 3rd டெசிமல் பிளேஸ் வந்து 5ஆவோ அபோவ் 5ஆவோ இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கூட, அதுக்கு முதல் நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணுவோம். இதானே ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு சாப்டரில். அதான் 6 + 1 7 போட்டிருக்கிறேன். உங்கள் மிஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க.
அப்போது சேவிங்ஸ்க்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு, எஜுகேஷனுக்குமே பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. வேறு எதுக்குமே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு போர்ஷன் எவ்வளவு? 3 இருக்குது. 6 பார்ட்ஸில் 3 பார்ட்ஸு அதர் எக்ஸ்பென்சஸ். அப்போ அதை எழுதிடலாமா? போர்ஷன் எவ்வளோன்னு பார்த்தோம், 3ன்னு பார்த்தோம். 6 போர்ஷனில் 3 போர்ஷன். அப்போ நெக்ஸ்ட் என்ன போர்ஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு சேலரி எவ்வளோன்னு பார்க்கணும். அதர் எக்ஸ்பென்ஷனுக்கு எவ்வளவு அமௌண்ட்டுன்னு பார்க்கணும். சேலரி யூஸ்டு ஃபார் அதர் எக்ஸ்பென்சஸ். அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு சேலரின்னு எவ்வளோ அமௌண்ட் என்ன பண்ணணும்? 3 போர்ஷன், 6 போர்ஷனில் 3 போர்ஷன் அதர் எக்ஸ்பென்சஸ். சேலரி எவ்வளவு? 18,000. கேன்சல் பண்ணலாம். 1666 3 6 ஆர் 18, 3 zeros அப்படியே போடுறோம். 3 into 3,000 எவ்வளோ வரும்? 3 3s are 9. 3 3s are 9 தானே? 9 போட்டுட்டு அந்த 3 ஜீரோஸையும் அப்படியே போட்டணும். இந்த அமௌண்ட் தான். ருபீஸ் போட மறந்துட்டோம். ருபீஸ் 9,000. அப்போது அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளவு? 9,000 அவங்க சேலரியிலேருந்து. பர்சன்டேஜ் ஃபார் அதர் எக்ஸ்பென்சஸ்னால் டோட்டலாக 18,000 சேலரியில் 9,000 அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு செலவழிச்சிருக்காங்கல்ல. ஸோ இதை 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 zeros 2 zeros கேன்சல், 1 0 1 0 கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது? 900 இருக்குது நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் 18 இருக்குது. பர்சன்டேஜை மறந்துடக்கூடாது. இதை ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 9s are 18. 1 9 is 9, 0. 100/2%. 100/2னா இதை கேன்சல் பண்ணால் 50%. அப்போ நம்ம எல்லாமே பர்சன்டேஜில் கண்டுபிடிச்சாச்சு. எஜுகேஷன் கண்டுபிடிச்சாச்சு, சேவிங்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ்பென்சஸ் அதர். இதெல்லாம் லாஸ்ட் ஆன்சராக எழுதிடலாம். எல்லாம் எழுதுகிறோம், இந்த ஆன்சர் எழுதுகிறோம். எஜுகேஷனுக்கு சேலரி எவ்வளவு? 66,000. பர்சன்டேஜ் 33.33%. அதுதான் இந்த ஆன்சரில் எழுதுகிறோம். ஃபார் எஜுகேஷனுக்கு 6,000, 33.33%. நெக்ஸ்ட்டு சேவிங்ஸுக்கு 3,000, 16.67%. சேவிங்ஸ்க்கு எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு ருபீஸ் 9,000 பார்த்தோம், கண்டுபிடிச்சோமா? பர்சன்டேஜ் 50%. இந்த தான் இருக்குது. இவ்வளோ தான் ஆன்சர். இந்த சம் ஃபினிஷ்ட். இந்த எக்ஸசைஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எதை கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.